ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா அதுவே சூழ்நிலையா தனக்கு ஏத்த மாதிரி மாற்றவங்க வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க். எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரரா வந்து எலான் மஸ்க் இருக்காரு. ஆனா அவர் காலேஜ் படிக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு வாடகை வீட்டுல வந்து தங்கியிருந்தாரா. அப்ப வந்து பல மாசங்களா வந்து வீட்டு வாடகை வந்து கொடுக்கலையாமா. அதனால ஹவுஸ் ஓனர் வந்து நீங்க வந்து நாளைக்கு காலையிலக்குள்ள எனக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கலன்னா நீங்க ரூமை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் வந்து சொல்லிடுறாங்க. ஒரு நாள் நைட்டுக்குள்ள வீட்டு வாடகைக்கான பணத்தை வந்து திரட்டணும். அதுக்கு எலான் மஸ்க் என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் படிக்கும் போது அவங்க கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்க வீட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி மாத்திட்டாங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த நைட் பார்ட்டி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி நைட் பார்ட்டி மாதிரி அவங்க வீடு வந்து அப்படியே ஒரு கிளப் மாதிரி மாத்திட்டாங்க. அப்படி மாத்தி ஒரு என்ட்ரி ஃபீஸ் டிக்கெட் சொல்லி ஒரு மினிமம் டிக்கெட் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணாராமா. அந்த பணத்தை அந்த ஒரே நாள் நைட்ல அந்த பார்ட்டி நடத்தி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து கொடுத்துட்டாரா. இதுதான் நம்ம கிட்ட என்ன